மக்களே, ஒரு பக்கம் அர்ச்சனா வந்து வேற லெவலான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. தெளிவா ஒரு திட்டத்த கணிச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. எப்படி, என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ஃப்ரைடே எபிசோட் நைட்ல நடந்த விஷயம் தான். அது என்ன அப்படின்றத சொல்லிரலாம். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து அர்ச்சனாக்கு எதிரா பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த எபிசோட்லயும் சரி, நேத்து இதுலயும் சரி, ஒரு பக்கம் மாயா, பூர்ணிமா, நிக்சன், அப்புறம் ரவீனா எல்லாமே அர்ச்சனா எதிரா வந்து அவங்கள பேசி கலாய்ச்சிக்கிட்டு, அவங்க பண்ற விஷயத்தெல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு, பின்னாடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்கன்றது நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதுலயும் குறிப்பா வந்து ரவீனா வந்து அர்ச்சனா பக்கத்துல வந்தாலே கடுப்பாகுது, இரிட்டேட் ஆகுது. அவங்கலாம் ஏன் இப்படி பண்றாங்க? இது கூட நான் போக வேண்டியதா இருக்கு. அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்ற மாரி அவ்வளோ குற்றச்சாட்டு, மூஞ்சுக்கு நேரா பேச முடியாத ரவீனா பின்னாடி உட்கார்ந்து அவ்வளோ பேசிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தினேஷ் மற்றும் அர்ச்சனாவோட அதில் பார்த்தீங்கன்னா, தினேஷ் தரப்பு தான் ஒரு பக்கம் நியாயம், ஒரு பக்கம் லேசியாக தான் இருக்காங்கன்றத அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து அர்ச்சனா ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. என்னன்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஏரியாவில் இருக்குல்ல, அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஏர் செட்டப்பை ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ரவீனா வந்துட்டு இருக்கும்போது, என்னடா என் கூட பேச மாட்டேங்கிற, என்னதான் பிரச்சனை உனக்கு, ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்போது, இல்லை மைண்ட் அப்செட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயமா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால தான் நான் பேச மாட்டேங்கிறேன், என்ன பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்றது ரவீனா கேட்குறாங்க. சரி, என்ன ரீசன் சொல்லு, பார்த்துக்கலாம், பேசலாம், என்ன ரீசன் சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. யார்? அர்ச்சனா வந்து கேட்பாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரவீனா வந்து ஒன்றுமே சொல்லாமல் அர்ச்சனா அங்கே இருக்கிறத கண்டுக்காத மாதிரியே அப்படியே வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அர்ச்சனா சொல்லுவாங்க, நான் உன்னை டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்டேன், நீங்கள் அந்த பாட்டு போட்டப்போ நான் டான்ஸ் ஆட போனேன், நீ வந்து எங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த, சரி நான் கூப்பிட்டேன், நீ வருவியான்னு பார்த்தேன், நீ திரும்ப ஓட்டேன் அப்படின்னு, நான் தெரியாமல் ஓட்டேங்க, பார்க்கலங்க அப்படின்ற மாதிரி ரவீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு எல்லாம் சூப்பராக வேறு மாதிரி இருக்காங்க. ஃபேமிலி வரும்போது ஒரு மாதிரி, இப்போ வேறு மாதிரி. ஃபேமிலி வரும்போது எல்லாம் கூட்டாக சேர்ந்து ஒன்றா இருந்துக்கிட்டு ஜாலியாக வந்து அந்த பாசம் அன்பு காட்டுற மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நல்லா பார்க்க முடிஞ்சுது. திருப்ப அந்த ஃபேமிலி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் தனித்தனியாக வேறு மாதிரி உட்காந்து பேசுகிற மாதிரி, பின்னாடி வேறு எதுவும் பேசுகிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து கணிச்சிட்டாங்க அர்ச்சனா. ஏதோ நமக்கு எதிராக வந்து ஏதோ செயல்படுற மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க ஏதோ கணிச்சிட்டாங்க அப்படின்றது கிளியராக அர்ச்சனாவுக்கு புரியுது. இதில் எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, ரவீனா வந்து பேசினாங்களே, அர்ச்சனாவை பார்த்தா இரிட்டேட் ஆகுது, கடுப்பாகுது, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பேசினாங்களே, அர்ச்சனா கேட்கும்போது டேரெக்டாக மூஞ்சுக்கு நேரம் சொல்ல வேண்டியது நம்ம ரவீனம்மா, நீ தான் தெளிவாச்சே, நீங்கள் பண்ணுறது பிடிக்கல, இதெல்லாம் இதுவாக இருக்குது அப்படின்றது ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடலாமே. ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல மாட்டீங்க, சொல்கிறதுக்கான தைரியமும் வராது. ஆனால் பின்னாடி போய் ஏகப்பட்டது அர்ச்சனா அப்படி இப்படின்றத மட்டும் பேசுவீங்க. தைரியம் இருந்தால் முன்னாடி சொல்லிப்பாரு, ஏன் சொல்லி விட்டாத அர்ச்சனா கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கன்றது பயமா? நீ அர்ச்சனா பண்ணுறது குறைகள் இருந்தால் ஓப்பனாக சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதை சொல்லாமல் போய் பின்னாடி பேசிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு எதுக்கு இந்த வேலை அப்படின்றது தான். தைரியமே இல்லைன்னா அதை பற்றி பேசாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்தாக இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து அர்ச்சனா வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு வந்து மனசு வலிக்குது, பாரமாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படிலாம் நடக்கிறாங்க, ஃபேமிலி வீக் ஒரு மாதிரி, இப்போ ஃபேமிலிலாம் போனதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதிரி, எதுக்கு இப்படி இருக்கணும், ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எமோஷனலாக உட்காந்து கேமராவை பார்த்து புலம்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே அவங்களை கான்ஃபிடென்ட் கொடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா மக்களே, எல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபேமிலி வீக்குன்னா இது இப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு நான் தனியாக தானே வந்தேன், நான் தனியாகவே இருந்திருக்கலாம், லோன்லியாக இருந்திருக்கேன், விடுங்க, நான் யாரு கூடயும் மிங்கில் ஆகாமல் இப்படியே இருந்திருக்கேன். நம்ம அந்த ஃபன் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஃபேமிலி வீக்கில் எல்லாரும் ஜாலியாக இருந்து ஒரு ஃபன் பண்ணிவிட்டு அந்த ஒரு வைப்பாக இருந்ததில்ல, அந்த வைப் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த வைப்பு அந்த ஃபேமிலி வரும்போது மட்டும் தான் அந்த வைப்பு கிடச்சிது, அதை தவிர்த்து ஒரு வைப்பும் இல்லை. சரி, இதுக்கப்புறம் அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம், நான் தனியாக கேமுக்கு வந்து தனியாகவே கேம் விளையாட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு மக்கள்கிட்டலாம் பேசி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, நான் கேமை தனியாக விளாட்றேன், இதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுவாகவே இருந்துக்கிட்டு போகிறேன், யாருக்கிட்டையும் நம்ம போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த முடியை ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு விசித்ராவை போயிட்டு அவங்களுக்குள்ளே இருந்த ஃபீலிங்ஸ் வந்து விசித்ராவை போய் கட்டி பிடிச்சிட்டு அவங்க கேட்பாங்க என்ன 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 அப்படின்னு கேட்கும்போது கூட இல்லை ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி விசித்ரா கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இந்த மாதிரி வந்து நடக்குது, எனக்கு கொஞ்சம் லோன்லியாக ஃபீலாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னும் போது, ஆனால் எனக்கு என்ன பாசிட்டிவாக இருக்குன்னா, இன்னும் 3 வாரம் தான் அந்த கேம் ஷோ இருக்குது, இந்த 3 வாரத்தில் இந்த ஷோ முடிஞ்சிடும், அந்த விதத்தில் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் போயிருக்கேன். இந்த 3 வாரம் இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது, நான் அந்த 3 வாரம் எப்படியா தாண்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வீட்டில் ஒரு அட்வைஸ் வேறு கொடுத்துருக்காங்களே, நீ ஃபினாலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்காச்சுன்னா ஃபினாலே முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றது ஒரு பக்கம் அவங்க தங்கச்சி சொல்லிட்டாங்க. இந்த பொட்டியும் வேணால் எடுக்கலாம், துணி பொட்டியை தவிர நீ வேறு எந்த பொட்டியும் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி கான்ஃபிடென்ட் கொடுத்து இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் தனியாக விளையாட போகிறேன், தனியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்ச்சனா வந்து தீவிரமாக கரெக்டாக இருந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு கேள்வி வரும், அப்போ இத்தனை நாள் ஆச்சு நான் தனியாக இல்லையா, இதுவா இல்லையான்னும் போது இருந்தாங்க. மாயா கூட பூர்ணிமா கூடலாம் இருந்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்றது தான் வைப் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க கூட போய் புறம் பேசுறதுல போய் இணையிறதோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறது நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி பேசுறதுல போய் இணையிறதோ எதுலையுமே மிங்கிலாவில் ஃபன் பண்ணுற டைம் கூட இருந்தாங்க, அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்